ஓம் அண்ட பேரண்டமே போற்றி, ஓம் ஆதி வராகியே போற்றி. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. வராகி அம்மாவின் பிள்ளைகளுக்கு இந்த தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் என்றுமே முழுமையாக கிடைக்கும். பிள்ளையே, உன்னை தேடி உனக்கு பிடித்த ஒருவர் வரப்போகிறார் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காக இன்று நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, தேடி வருபவர் உனக்கு பிடித்தவராக இருக்கும் பொழுது உன்னுடைய சந்தோஷத்தை உன் அம்மா நான் காண வேண்டாமா? அதனால்தான் என் குழந்தையை காண்பதற்காக நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை கொடுக்க போகிறதோ, அந்த விஷயத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நீ எல்லளவும் கூட இந்த வராகி அம்மாவின் மீது சந்தேகப்பட வேண்டாம். இதை நான் நடத்தி தருவேனா என்ற சந்தேகம் உனக்கு ஒருபோதும் வேண்டாம். நான் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரவே வந்திருக்கிறேன். என் குழந்தையே, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை பற்றி எல்லாம் என் குழந்தை நீ கவலைப்பட வேண்டாம். என் தங்கமே, உன்னோடு உனக்கு பிடித்தவர் நிச்சயமாக வரப்போகிறார். அவர் யார் என்று உன் அம்மா நான் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு சொல்ல போகிறேன். கவனமாக கேள் என் குழந்தையே. ஆபத்து இருக்கும் பொழுது உனக்கு யார் உதவி செய்தார்களோ, நீ ஆபத்தில் இருக்கும் பொழுது யார் உன்னை புரிந்து கொண்டார்களோ, உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனம் யாருக்கு வந்ததோ, எத்தனை பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் அத்தனை பேருக்கு மத்தியிலும் இவர் ஒருவரை உன்னிடம் மிகுந்த அக்கறையோடு நடந்து கொண்டவர். என் குழந்தையே, உன்னை விட்டு இப்பொழுது தொலைவில் இருப்பவர். என் தங்கமே, நீ சில நேரங்களில் வேதனையில் இருக்கும் பொழுது உனக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்து கொண்டிருந்தவர். உன் மனதில் இருக்கின்ற ஆசைகளை எல்லாம் தன்னுடைய ஆசையாக சுமந்து கொண்டவர். எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று உன்னோடு இருந்தவர். ஆனால் இன்று உன்னை விட்டு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னை பற்றி நீ எப்பொழுதுமே நினைக்கின்ற விஷயங்களை விட உன்னை பற்றி அதிகமாக நினைத்தது அவர்தான். எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனைகளோடு இருந்தவர் இப்பொழுது உன்னை விட்டு வெகு தொலைவில் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நினைவுகள் எல்லாம் அவருக்கு இருக்கின்றதா இல்லையா என்பது கூட உனக்கு சந்தேகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நீ மனவேதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறாய். மீண்டும் அவரோடு வாழ வேண்டும், அவரோடு சேர வேண்டும் என்று மனதார ஆசைப்படுகிறாய். எல்லாமே உன் அருகில் இருந்து எதுவும் இல்லாதது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். வாழ்க்கையே உனக்கு வெறுப்பாகிவிட்டது. இந்த வாழ்க்கை இதற்கு மேலும் வேண்டுமா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்த சமயத்தில்தான் நீ என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்திருந்தாய். அம்மா, நான் உன்னிடம் எதையும் கேட்கவில்லை. என் வாழ்க்கையை எனக்கு கொடுத்து விடுங்கள். நான் இப்படியெல்லாம் வாழ்ந்த வாழ்க்கை இப்பொழுது எதுவுமே இல்லாமல் வெறுமையாகி மாறிவிட்டது. மீண்டும் எனக்கு அந்த நல்வாழ்க்கையை கொடுத்து விடுங்கள் தாயே என்று என் குழந்தை என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நீ எப்பொழுதுமே உயர்வான எண்ணங்களை மட்டுமே மனதில் வைத்திருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நிச்சயமாக உன் வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்று நீ மனதார நம்பிதானே இந்த வராகியிடம் வந்து உன்னுடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்திருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையையும் கடந்த கால வாழ்க்கையையும் நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். சந்தோஷமாக எத்தனையோ சந்தோஷங்களை நமக்கு கொடுத்த வாழ்க்கை இன்று வெறுமையை மட்டுமே பரிசாக கொடுத்து விட்டது. இனிமேல் இந்த வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக வாழ்வோமா என்ற சந்தேகம் உனக்கு முன்பு இருந்தது. ஆனால் இந்த வராகி உன்னோடு பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயமாக அந்த வாழ்க்கை நமக்கு மீண்டும் கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மறந்து இனிமேல் நீ நிம்மதியாக வாழப்போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை, மிக அருகிலேயே வந்துவிட்டது. என் தங்கமே, அந்த உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உள்ள
உன்னை பிடித்த தீய சக்திகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடப் போகிறது. என் தங்கமே, நீ அவரை பிரிந்ததற்கு முக்கியமான காரணம் அந்த தீய சக்திதான். அது எனக்கு நன்றாக தெரியும். நான் தீய சக்தி என்று சொல்வது மனிதனைதான். என் தங்கமே, ஒருவரினுடைய வேண்டாத சூழ்ச்சிகளால் தான் உன்னுடைய உறவு, உனக்கு பிடித்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார். அந்த சூழ்ச்சியில் அவர் சிக்கிக் கொண்டால் இன்னும் அதிலிருந்து மீள முடியாமல் தான் அவர் தவித்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இந்த வராகி ஆனவள் உன் வாழ்க்கைக்குள் வந்துவிட்ட பிறகு, நீ என்னுடைய குழந்தையாக மாறிவிட்ட பிறகு, இப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய மனதிலும் பல மாற்றங்கள் வர தொடங்கிவிட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை என்பது நிரந்தரம் அல்லாதது. என் குழந்தையே, உங்கள் வாழ்க்கையில் நீங்களாகவே ஏதும் தேவையில்லை. உங்கள் மனதிற்குள் தேவையில்லாமல் ஒருவர் ஏற்படுத்திய விஷயம்தான் இன்று மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்து நீண்டகால பிரிவினைக்கு காரணமாகி விட்டது. என் தங்கமே, இந்த பிரிவினை இன்றோடு முடிய போகிறது. எல்லாவற்றிற்குமான கால நேரத்தை உருவாக்கி தரத்தான் உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன். என் குழந்தையே, என்னிடம் ஆசைப்பட்டு கேட்ட அந்த வாழ்க்கையை கொடுப்பது இந்த தாயானவள் என்னுடைய பொறுப்பு அல்லவா? மாறிவிட்டது. என் குழந்தையே, நீ கதறினாய், அழுதாய், தினம் தினம் என்னிடம் மன்றாடினாய். அம்மா, என்னுடைய உயிரான உறவை என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று. என் தங்கமே, உன் தாயானவள் வெறும் கல் அல்ல. நான் நிச்சயமாக உனக்கு நீ கேட்டதை கொடுத்துவிடதான் இன்று வந்திருக்கிறேன். என் மீது சந்தேகம் கொள்ளாமல் நான் தந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு முறையும் என்னை வணங்கும் பொழுது வேண்டுதல் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலும் நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் இனிமேல் நடக்கப் போகிறது. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று யாருடைய தலையீட்டையும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் கொண்டு வரக்கூடாது. அடுத்தவனினுடைய சூழ்ச்சிதான் இன்று இந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கும் பொழுது மீண்டும் அதே ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் உருவாகிவிடக்கூடாது. யார் வந்தாலும் தள்ளி நில் என்று சொல்லிவிடுங்கள். என் குழந்தையே, ஏன் என்றால் அவர்களுக்கு நீங்கள் நன்றாக இருப்பது பிடிக்கவில்லை. உங்கள் உறவுக்குள் இந்த ஒற்றுமையை கெடுத்துவிடதான் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நுழைந்தார்கள் என்பது உன் தாயானவள் எனக்கு நன்றாக புரிந்த விஷயம்தான். என் தங்கமே, நான் அப்பொழுது உனக்கு பல முறை எச்சரிக்கை கொடுத்தேன், இது போன்றவர்களை வாழ்க்கையில் நுழைய விடாதே என்று. ஆனால் என் குழந்தை, நீ அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால்தான் இன்று இத்தனை பெரிய பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். மீண்டும் வாழ்க்கை திரும்புமா, சந்தோஷமாக இருந்த நாட்கள் திரும்புமா என்று எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றாய். இன்று அதற்குதான் உன் அம்மா உனக்கு பதில் தந்துவிட வேண்டும் என்று வந்திருக்கிறேன். நீ காத்திருந்த காத்திருப்புக்கான பலன் கிடைக்கப் போகிறது. இந்த வராகியானவள் சந்தோஷமான வாழ்க்கையை மீட்டெடுத்து மீண்டும் உன் கைகளில் ஒப்படைக்கப் போகிறேன். பல சந்தோஷமான நினைவு உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இத்தனை நாட்களை நீ கடந்து வந்துவிட்டாய் அல்லவா? இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மிகவும் சிறப்பானதாக மாறிவிடும். நான் உன்னோடு இருக்கும் வரை இனி எந்த கஷ்டங்களும் உனக்கு வரப்போவதில்லை. உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்கள், நீ உன் உறவோடு பேசிக்கொண்டிருப்பதை தடுக்க நினைப்பவர்கள், நல்ல உறவை கெடுக்க நினைப்பவர்கள் எல்லோரையும் இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்கப் போகிறேன். மற்றவர்களின் சந்தோஷத்தில் பொறாமைப்படுபவர்கள் தன் வாழ்க்கையில் ஒருபோதும் சந்தோஷத்தை அடைய மாட்டார்கள் என்பதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால் உனக்கு தீமையை செய்துவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நினைக்காதே. அந்த சந்தோஷத்திற்கு பின்னால் ஆயிரம் வழிகள் மறைந்து கிடைக்கும் என்பதை நீ வெகு சீக்கிரமாக புரிந்து கொள்வாய். உன் வராகி அம்மா நிச்சயமாக நீ விரும்பிய அந்த உறவை உன்னோடு சேர்த்து வைக்கிறேன். உன்னை
தேடி வரப் போகின்றவர் உன்னை விட்டு பிரிந்தவர், உன் அருகிலேயே எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தவர், உனக்குள் அன்பினை பகிர்ந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்த வாழ்க்கையை மீண்டும் உனக்கு கிடைக்கப் போகிறது. எல்லாம் ஒளிந்து நல்ல காலம் பிறக்கப் போகிறது. என் தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. உன் வராகி அம்மா உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரின் உண்மையான மனநிலையை தெரிவிப்பதற்காக வந்திருக்கிறேன். என் குழந்தையின் மனதிற்குள் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. நாம் யாரை நேசிக்கிறோம், அவரிடத்தில் இருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிக பெரிய வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ நேசிப்பவரின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக உனக்கான மனத்தெளிவு கிடைத்துவிடும் அல்லவா? இன்றைய நாளை என் குழந்தை நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய் அல்லவா? என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் தாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதனை தெரிவிக்க வந்திருக்கிறேன். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி உன்னிடமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படும். ஆனால் இப்பொழுதெல்லாம் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் இருந்து கொண்டிருக்கிறாய். எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது, நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என என் குழந்தை மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் வராகி அம்மாவின் பதில் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில்தான் உன்னை காண நான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன். என் பிள்ளையே, நீ அதனை தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். என் குழந்தையே, அவர் மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கிறார். என் பிள்ளை அதை உணர்ந்தால்தான் ஆரம்ப கட்டத்தில் நாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கிறது என என் குழந்தைக்கு அது மிக பெரிய வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒருபோதும் சிந்திக்க மாட்டாய். என் தங்கமே, அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள். சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது. தானாக எந்த மாற்றங்களும் நடக்கவில்லை. மாறியிருக்கின்றார்கள் என்று நீ சொல்வது உண்மைதான். அதை ஒருபோதும் உன் அம்மா நான் ஏற்க மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் பட்ட காயங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் மாற்றங்கள் வரத்தான் செய்யும். அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தான் பழகிக்கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தாலும் இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. உன்னுடைய அன்புக்கு எந்த பாதிப்பும் அங்கே நடக்கவில்லை. அவர் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் இருந்த அன்பு அப்படியேதான் இருக்கிறது. ஆனால் அதை வெளிப்படுத்துகின்ற விதம்தான் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில கஷ்டமான சூழ்நிலையின் காரணமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதிகமாக இல்லை, ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு கருத்து மாறுபாடுகள் அதிகமாக வர தொடங்கி இருக்கிறது. சில நேரங்களில் கருத்து மாறுதல் ஏற்படும் போது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று நீ கூட சிந்தித்து இருக்கிறாய். ஆனால் நீ நேசிக்கும் நபரோ உன்னுடைய
உன்னுடைய துணையானவரும் ஒருபோதுமே இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது. வார்த்தைகளை கோபத்தில் அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்று அவர் ஒருபோதும் நினைத்தது இல்லை. என் குழந்தையே, நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ, எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுத்து விட்டது, நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்திருக்கிறாய். ஆனால் உன்னுடைய துணை ஒருபோதும் அப்படி நினைத்தது கிடையாது. அவரினுடைய உணர்வுகளுக்கு உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக மதிப்பு கொடுக்கிறேன். அவரினுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா? நாம் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை அடைய நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லையே. இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமோ, நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியுமோ என்ற அச்சத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கிறார்கள். உன் மீது அதிக அன்பு கொண்டதால்தான் இந்த பிரிவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. அம்மா சொல்வது, யார் உன் மீது உண்மையான அன்பு வைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால் பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றோ உன்னை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று நினைத்து விலகி நிற்பவர்களுக்கு இது பொருந்தாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அதை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடுமோ, வாழ்க்கை நமக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுக்கின்றதே என்ற பயத்தில்தான் இப்பொழுது உன்னை விட்டு ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்களினுடைய அன்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என் குழந்தையே, நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான இடத்தை அப்படியேதான் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். உன்னிடத்தில் அதிகமாக பேச வேண்டும் என்று நிறைய விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களையும் சேர்த்து வைத்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுது உன்னிடம் பேசக்கூடிய சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். நம் வாழ்க்கை ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும், நம்மை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த பிறகுதானே இந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. இது ஒன்றுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமே தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. என் பிள்ளையே, நீ மாறிவிட்டாய் என்ற ஒரு வார்த்தையை மட்டுமே மனதிற்குள் வைத்து கொண்டு பிரச்சனைகளை உருவாக்குவதை விடுத்து மாற்றங்களுக்கு காரணம் என்ன, எந்த விஷயத்திற்கு நாம் அவர்களோடு துணை நிற்க வேண்டும் என்பதையெல்லாம் மனதிற்குள் புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணை என்பது நீ நேசிப்பவர் என்பதும் உன்னுள் பாதி என்பதையும் முதலில் புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு முழுமையான மதிப்பு கொடுத்து எந்த ஒரு கஷ்டத்திலும் அவர்களோடு துணை நின்று நீ அவர்களின் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய கஷ்டங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனை என்றால் அதில் என்னுடைய பங்களிப்பு இருக்கும், எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் விலகி நிற்க மாட்டேன் என்ற நம்பிக்கையை உறுதியாக நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். என் தங்கமே, இப்பொழுதெல்லாம் உறவுக்குள் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை என்ற ஒன்று முழுமையாக கிடைத்துவிட்டால் அவர்கள் ஆழ் மனதிற்குள் அது பதிந்துவிட்டால் அதன் பிறகு நிச்சயமாக பிரிவு என்ற ஒன்று யாருக்குமே ஏற்படாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க இருக்கின்ற சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதத்தோடு நல்லபடியாக நடக்க போகின்றது. யாரோடு உன் வாழ்க்கை நல்லபடியாக அமைய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த வாழ்க்கை நிச்சயமாக அமைய போகின்றது. இத்தனை நாள் தேக்கி வைத்திருந்த
அன்பினை ஒட்டுமொத்தமாக உன்னுடைய உயிரானவர் உன்னிடத்தில் வந்து காட்டப் போகின்ற நாள் நெருங்கி வந்துவிட்டது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இனி உன்னை விட்டு பிரியாத நிலைமையை ஏற்படத்தான் போகின்றது. நீ காலம் முழுவதும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தையும் அனுபவத்தையும் சேர்த்து வைத்து சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற மன உறுதியோடு வாழத்தான் போகின்றாய். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுள் இருக்கின்ற இந்த நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே. உயிரான உறவாக இருக்கும் பட்சத்தில் அது உன்னை விட்டு வேறு எங்கும் சென்று விடாது என்பதில் மட்டும் எப்பொழுதும் நீ கவனமாக இருந்துவிட்டால் போதும். யார் முன்னாலும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய உயிரான அந்த உறவை விட்டு கொடுக்காமல் நீ சந்தோஷமாக இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இனி உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நான் உன்னோடுதான் இருக்கிறேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். உனக்கு நெருக்கமான ஒரு உறவை பற்றிய உண்மை என்றால் என் குழந்தை, அதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டு விடுவாயா என்ன? என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் தெளிவாக எடுத்துக்கொண்டு அம்மா சொல்வது உண்மை என்பதை நீ முழுமனதார நம்பினால் மட்டுமே நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ இன்று இருக்கின்ற சூழ்நிலை என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை தேடி ஒரு உறவு ஒன்று வரப்போகிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் என்னாலும் தனிமையாக நின்று கொண்டிருக்கிறேன் அம்மா. ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து விட்டேன். இப்பொழுது எனக்கென்று யாரும் இல்லாத ஒரு நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை நம்பிய உறவு ஒன்று உன்னை மிகவும் அதிகமாக ஏமாற்றியதற்கு உள்ளாக்கி அகல பாதாளத்தில் தள்ளிவிட்டு சென்று விட்டது. உன்னால் மீண்டும் எழும்பவே முடியாத கஷ்டத்தில் நீ தவித்து நின்று கொண்டிருந்தாய். உதவிக்கு என்று யாரும் இல்லாமல் தவித்து நின்ற பிள்ளையை இந்த வராகி ஆனவள் கை கொடுத்து மேலே எழுப்பிவிட்டு இருக்கிறேன். என் தங்கமே, இப்பொழுது அந்த உறவை பற்றிய சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். வாழ்க்கை இதோடு முடிந்து விடவில்லை. என் வாழ்க்கையை நான் இனிமேல்தான் வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு துரோகங்களை செய்தவர்கள், ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் முன்னிலையில் நான் வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னை விட்டதற்காக அவர்கள்தான் வருத்தப்பட வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் விட்டு சென்றதற்காக நான் வருத்தப்படக்கூடாது. அந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து சேர வேண்டும். என் வாழ்க்கை அவர்கள் முன்னிலையில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைக்கு நிச்சயமாக என்னுடைய வாக்கினையும் உன் வாழ்க்கையில் நடக்க போவதையும் சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். என் குழந்தையே, முதலில் அம்மா வாக்கினை கேட்பதற்கு முன்பாக மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை தூக்கி எறிந்துவிடு. தேவையில்லாத சிந்தனைகள் தான் உன்னை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்க வைக்கிறது. துரோகங்களை செய்தவர்கள், ஏமாற்றியவர்கள் யார் என்று தெரிந்துவிட்ட பிறகு அவர்களை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியம் ஒரு துளி கூட இல்லை உனக்கு என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காகவும் உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து கொண்டிருக்காதே. அவர்கள் உனக்காக இது நாள் வரையில் என்னவெல்லாம் செய்தார்களோ அவையெல்லாம் உண்மையாகத்தான் இருந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் எல்லாமே முறிந்து போகின்ற அளவிற்கு செய்து எல்லாம் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் அல்லவா? அதன் பிறகு நீ அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை என்பதை முதலில் புரிந்துகொள். என் குழந்தையே, வாழ்க்கையில் ஒரு உறவு என்பது நீ இருக்கின்ற சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய மனநிலையை எப்படி இருந்தாலும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். மனப்பக்குவத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமே உன்னோடு உனக்காக நல்லதொரு அன்பினை தர முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வாழ்க்கை உனக்கு கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்த நாட்களெல்லாம் நீ எப்படி இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று முடிவெடுக்க துணிந்தாயோ அந்த முடிவினை இப்பொழுது மாற்றிக்கொள்ள எப்படி தொடங்கி இருக்கின்றாயோ அதுபோலதான் நீ இருக்கின்ற சூழ்நிலையில் இருந்து மீண்டு வந்து நல்ல சூழ்நிலைக்கு நீ நல்லதொரு உறவை நாடி வந்திருக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்து கொள். முதலில் வாழ்க்கையில் ஏற்பட்ட காயங்கள் உனக்கு உறவுகள் என்பது எப்படிப்பட்டது, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை உணர்த்துவதற்காக வந்தது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை காயப்பட்டு விட்டால் மீண்டும் மீண்டும் காயப்படுவோம் என்று நினைக்காதே. ஒரு முறை தவறி விழுந்து விட்டால் மீண்டும் விழமாட்டாய், நிச்சயமாக எழுந்து நிற்பாய் என்பதை முதலில் நம்ப வேண்டும். என் தங்கமே, ஏமாற்றத்தை கொடுத்தவர்கள் அங்கே ஒன்றும் தெரியாதது போல சந்தோஷமாக இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் என்ன குறை? என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்கென்று நான் கொடுக்கின்ற இந்த அழகான வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக அழகான பக்கங்கள் அங்கே இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. கடினமான காலத்தை தாண்டி விட்டாய். இனி கஷ்டங்கள் உனக்கு நிச்சயமாக இல்லை. இனி சந்தோஷமான காலத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டிருக்க போகிறாய். எந்த ஒரு உறவு உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை ஏற்றுக்கொண்டு உன்னோடு வந்து உனக்கான அன்பினை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அன்பினை ஒரு நாளும் நீ உதாசீனம் செய்து விடாதே. ஏற்கனவே நீ உண்மையான அன்பினை ஏற்றுக்கொள்ளாமல் போலியான ஒரு அன்புக்கு மயங்கியதால் தான் இப்பொழுது இத்தனை ஏமாற்றத்தையும் தாங்கிக் கொண்டு நிற்கின்றாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, மீண்டும் அந்த உறவு, அந்த உண்மையான அன்பு வைத்த உறவு உன்னை தேடி வரப்போகின்றது. என் குழந்தையே, அவர்கள் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே வந்தவர்கள்தான், புதிதாக யாரும் வரவில்லை. ஏற்கனவே உன்னை தேடி வந்தார்கள், நீ உதாசீனம் செய்து விட்டாய். அந்த ஒரு உறவு மீண்டும் உனக்கான அன்பினை கொடுக்க ஒரு புதிய உறவாக உன் வாழ்க்கையில் நுழைவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருவதற்கு தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் நீதான் உன் வீட்டு வாசற்கதவை திறந்து வைக்க வேண்டும். என் தங்கமே, நீ தேடிய அன்பு உன்னை ஏமாற்றியது. ஆனால் உன்னை தேடி வருகின்ற இந்த அன்பு ஒரு நாளும் உன்னை ஏமாற்றாது. மாறாக நீ எதிர்பார்த்த அத்தனை அன்புகளையும் இவர்களிடத்தில் இருந்து உனக்காக நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. என் குழந்தையே, எந்த ஒரு அன்பிற்காக ஏங்கி தவித்தாயோ, எந்த ஒரு அன்பு வாழ்க்கையில் கிடைத்தால் மன நிம்மதியாக இருந்திருப்போம் என்று நினைத்தாயோ அந்த அன்பு உனக்கு கிடைக்கப் போகிறது. வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்றாய், பண கஷ்டத்தில் இருக்கின்றாய், மன கஷ்டத்தில் இருக்கிறாய் என்பதையெல்லாம் இந்த உறவு நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். உனக்கு கஷ்டத்திலும் இன்பத்திலும் துணை நின்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளுக்கும் உனக்கு உறுதுணையாக இருப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் பிள்ளையை, நீ நினைத்ததை விட இனிமேல் தான் உன் வாழ்க்கை சந்தோஷமாக காணப்போகிறது. ஆரம்பத்தில் எல்லாமே கஷ்டமாக தோன்றும். ஆரம்பத்தில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் வேதனைகளாக வாழ்க்கையை வேண்டாம், விட்டு விட்டு இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்க தோன்றும். யார் ஒருவர் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து வருகின்றாரோ அவர்கள் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வார்கள். என் தங்கமே, உன்னுடைய வயது இப்பொழுது இளம் வயதாக இருக்கும் என்றால் இந்த நேரத்தில் வருகின்ற கஷ்டங்களை எல்லாம் கடந்து வர பழகு. என் தங்கமே, ஏனென்றால் நீ ஒரு முறை கடந்து வந்து விட்டால் அழகான வாழ்க்கை அதன் பின்னால் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் கடந்து வராமல் அங்கேயே தேங்கி நின்று கொண்டு இருந்தீர்கள். ஆனால் அதனை உணர முடியாது. அந்த அழகான வாழ்க்கையை காணாமல் நீ அப்படியே போய்விடுவாய்
என்பதை மறந்துவிடாதே. எல்லோருக்குமே ஆரம்பத்தில் கஷ்டங்களும் அதன் பின்னால் இன்பங்களும் நிலைத்து நிற்கும். சிலருக்கு அவர்கள் விரும்பிய உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும். சிலருக்கு அவர்களை விரும்புகின்ற உறவுகளோடு அந்த சந்தோஷம் கிடைக்கும். உனக்கு நீ விரும்பிய உறவு கொடுத்த ஏமாற்றத்தினால் உன்னை விரும்புகின்ற ஒரு உறவால் நீ அந்த சந்தோஷத்தை மீண்டும் பெறப்போகின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே. அம்மா உனக்கு மாலை நேரத்தில் உனக்கு தந்திருக்கின்ற இந்த நல்ல வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமான மாற்றங்களையும் ஆச்சரியமான மாற்றங்களையும் கொண்டு வந்து தரப்போகிறது. என் தங்கமே, மனதில் எப்பொழுதுமே தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும். நம்மை தேடி யார் வந்தாலும், நம்மை தேடி ஒருவர் அன்பு செலுத்தினாலும், என் தங்கமே, அன்பின் நிலைப்பாடு என்னவென்பதை புரிந்து கொண்டு அந்த அன்பினை முழு மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் காட்டுகின்ற அன்பினை ஒரு நாளும் உதாசீனம் செய்யக்கூடாது. ஒருவேளை அது ஏமாற்றமாக இருந்தாலும் கூட, என் தங்கமே, இருக்கும் வரை இருக்கட்டும் என்று நினைத்து அந்த அன்பிற்கு நீ உண்மையாக இருந்தால் போதும். நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற அன்பு உனக்கான உண்மையான உறவினை ஏற்படுத்தும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி.